அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாமுக்கான மால்வேசி ஃபேமிலி யூனிட் 4 சயின்ஸில் பாட்னியில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி தான் வந்து மால்வேசி. ஆல்ரெடி அதில் இருக்கக்கூடிய மற்ற ஃபேமிலிஸ் எல்லாமே பார்த்துட்ருக்கோம். அந்த வீடியோடைய லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து பண்ணாக்கா மால்வேசி ஃபேமிலி. இதை பற்றின டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துருவோம். இதுக்கான டெஸ்ட் கொஷின் வந்து பண்ணாக்கா நாளைக்கு ஈவினிங் வந்து பண்ணாக்கா ஒரு 8 o'clock உங்களுக்கு வந்து பண்ணாக்கா டெஸ்ட்டு கொஷின் வந்து பண்ணால் வீடியோவாக அப்லோட் பண்ணிடுறேன். அதுக்கான லிங்க்கு வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணிடுறேன். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு ஐடியா இருந்தால் அந்த வாட்ஸ்அப் குரூப்போடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்கா ஃபேமிலி வந்து பண்ணாக்கா மால்வேசி. இது வரிசை என்ன வரிசை அப்படின்னாக்கா தலாமி ஃப்ளோரே. ஸோ தலாமி ஃப்ளோரே அப்படின்ற வரிசை. துறை வந்து பண்ணாக்கா மால்வேல்ஸ். துறை வந்து மால்வேல்ஸ். குடும்பம் வந்து பண்ணால் மால்வேசி. இப்போ இதில் எது கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த வரிசையை பேஸ் பண்ணி கேட்கலாம் நமக்கு. சரிங்களா? மால்வேசி என்ன வரிசையில் வருது அப்படின்னு கேட்கலாம். ஸோ தலாமி ஃப்ளோரே ஆன்சர். மொத்தம் இதில் மால்வேசியில் எத்தனை பேரினங்கள் இருக்குது அப்படின்னாக்கா 82 பேரினங்கள் இருக்குது. மொத்தம் எவ்வளோ சிற்றினங்கள் இருக்குது அப்படின்னா 1500 சிற்றினங்கள் இருக்குது. இதில் முக்கிய பேரினங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா அபுட்டிலான் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஆடன்சோனியா அப்படின்னு ஒன்று இருக்குது, ஆல்தியா, பாம்பெக்ஸ், இரியோடென்ட்ரான், கேஸ்பியம். கேஸ்பியம்ன்றது இந்த காட்டன் பருத்தி வருதுங்களா, அந்த பருத்தி எல்லாமே. அடுத்து ஐபிஸ்கஸ். ஐபிஸ்கஸ் அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும், அந்த செம்பருத்தி பூன்னு சொல்லுவோம், அதுதான். அடுத்தது மால்வா, மால்வஸ்ட்ரம். அடுத்தது பெவோனியா, சைடா, தெஸ்பிசியா, யூரினா. ஸோ இந்த 13 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதில் இருக்கக்கூடிய முக்கிய பேரினங்கள். சரிங்களா? இப்போ இங்கே ஐபிஸ்கஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஐபிஸ்கஸ்லேயே நிறைய வெரைட்டி இருக்குது. காஸ்பியம் பருத்தின்னு ஒன்று சொல்லுவோம், ஆனால் பருத்திலே நிறைய வெரைட்டி இருக்குது. சரிங்களா? ஸோ இதெல்லாமே இதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த டாப்பிக்கில் நம்ம பார்ப்போம். ஸோ இதுலேருந்தெல்லாம் மேக்ஸிமம் கொஷின் எல்லாம் வராது, ஜஸ்ட் வந்து பிறகு நான் பார்த்துக்குங்க, அவ்வளோதான். அடுத்து வந்து பிறகு இக்குடும்பத்தின் பேரினங்கள் பெரும்பாலும் வெப்பமண்டலங்களிலும் மித வெப்பமண்டலங்களிலும் வளர்கிறது. இக்குடும்பத்துடைய பேரினங்கள் இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரு 13 பேரினங்கள். அது எங்கே அதிகமாக இருக்குன்னா வெப்பமண்டலத்திலையும் மித வெப்பமண்டலத்திலையும் அதிகமாக இருக்குது. இதோடைய வளர் இயல்பு. ஸோ அந்த செடியோடைய அந்த இதுவை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா சிறு செடியாக இருக்கும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா புதர் செடியாக இருக்கும், ஒரு சிலது வந்து பார்த்தீங்கன்னா மரங்களும் இருக்குது. ஆகிய அனைத்தும் இக்குடும்பத்தில் உள்ளது. அப்போது சிறு செடியும் இருக்குது, புதர் செடியும் இருக்குது, மரங்களும் இருக்குது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சிறு செடினா எர்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ புதர் செடி அப்படின்னாக்கா ஷ்ரப் அப்படின்னு சொல்லுவோம். மரங்கள் அப்படின்னா ட்ரீன்னு சொல்லுவோம். அப்போ எர்பும் இருக்குது, ஷ்ரப்பும் இருக்குது, ட்ரீஸும் இருக்குது. அடுத்து தெஸ்பிசியா பாபுல்னியா, ஐபிஸ்கஸ் டீலியேசஸ், பாம்பெக்ஸ் மலபாரிக்கம், இரியோடென்ட்ரான், ஆடன்சோனியா ஆகிய அனைத்தும் மரங்களாகும். அப்போ எதெல்லாம் மரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே தெஸ்பிசியா பாபுல்னியா, ஐபிஸ்கஸ் டீலியேசிஸ், பாம்பெக்ஸ் மலபாரிக்கம், இரியோடென்ட்ரான், ஆடன்சோனியா இது எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னாக்கா மரமாக மட்டும்தான் இருக்குது. அடுத்து ஐபிஸ்கஸ் தாவரத்தின் பல சிற்றினங்கள் அபுட்டிலான் போன்றவை புதர் செடிகளாகும். ஐபிஸ்கஸில் இருக்கக்கூடிய பல சிற்றினங்களும் அபுட்டிலான் இது எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா புதர் செடியாக இருக்குது. அடுத்து சைடா, மால்வா, பெவோனியா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிறு செடியாக இருக்குது. அப்போ எது மரமாக இருக்குது, எது சிறு செடியாக இருக்குது, எது புதர் செடியாக இருக்குது அப்படின்னு நமக்கு எக்ஸாம்பிளோடு கொடுத்துட்டாங்க. அடுத்து இதுதான் வந்து பாருங்க நமக்கு கொஷின் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஏரியா. என்ன அப்படின்னா இக்குடும்ப தாவரங்களில் நட்சத்திர வடிவ ரோம வளரிகள் பல பாகங்களிலும் காணப்படுகிறது. ஸோ இந்த மால்வேசி ஃபேமிலியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு ஸ்டெம் இருக்குன்னா ஸ்டெம்முக்கு மேலே நிறைய இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர், அதாவது ரோமம் நம்முடைய முடி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். இந்த ஹேர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நட்சத்திர வடிவத்தில் இருக்கும். ஹேர் எப்படி இருக்கும்? நட்சத்திர வடிவத்தில் இருக்கும். அப்போ இக்குடும்ப தாவரங்களில் நட்சத்திர வடிவ ரோம வளரிகள் பல பாகங்களிலும் காணப்படுகிறது. ஸோ இது கேட்கலாம் கொஷின்.
அடுத்து தாவரங்களினுள் வலுவலுப்பான மியூசிலேஜஸ் காணப்படுதல் மற்றொரு சிறப்பம்சமாகும். தாவரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது ஒரு பார்ட்டில் நம்ம டச் பண்ணோம் அப்படின்னாக்கா, உடச்சி பார்த்துட்டு அந்த இடத்துல டச் பண்ணோம் அப்படின்னா எப்படின்னா பிசு பிசுப்பாக இருக்கும். அதை நம்ம என்ன சொல்கிறோம், மியூசிலேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த மியூசிலேஜ் இருக்கிறதும் இந்த குடும்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிறப்பான பண்பு. அப்போ நட்சத்திர வடிவ ரோம வளரியும் சிறப்பு பண்பு, மியூசிலேஜ் இருக்கிறதும் சிறப்பு பண்பு. அப்போ இது ரெண்டுமே கொஷின் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து இலைகள். இணையா பக்கவாட்டு இலையடி செதில்கள் கொண்ட மாற்றடுக்கத்தில் அமைந்த தனி இலைகள் பொதுவாக காணப்படுகிறது. அடுத்து ஆடம்சோனியா, பாம்பக்ஸ், இரியோடென்ட்ரான் போன்றவற்றில் அங்கை கூட்டிலைகள் காணப்படுகிறது. இதுவும் கேட்கலாம். ஸோ இங்கே தனி இலைகள் இதுவும் கேட்கலாம், இங்கே அங்கை கூட்டிலைகள் இதெல்லாம் வந்து இலையுடைய வகைகள் அப்படின்னு சொல்லுவோம். தனி இலைகள் சிங்கிளாக இருக்கும், தனியாக இருக்கும். அங்கை கூட்டிலை அப்படின்றது இந்த மாதிரி இருக்கும். ஒரு லீஃப் இப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும் நிறைய இந்த மாதிரி, அதாவது இந்த பப்பாயா லீஃப் எல்லாம் பார்த்துருப்பீங்களா, பப்பளி பழம் லீஃபு அந்த மாதிரி இருக்கும். இல்லை வந்து எனக்கு அந்த ஆமணக்குன்னு சொல்லுவோம், அதோடைய லீஃப் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். அது அங்கை வடிவம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது ஆடம்சோனியா, பாம்பக்ஸ், இரியோடென்ட்ரான் இதில் எல்லாம் எப்படி இருக்குன்னா அங்கை வடிவ கூட்டிலைகள் காணப்படுது. தனி இலைகளில் இலைத்தாள் முழுமையாகவோ அல்லது பல மடல்களாக பிளவுற்றோ உள்ளது. அப்போ தனி இலையாக இருந்துச்சுன்னா அங்கே லீஃப் எப்படி இருக்குன்னா முழுமையாக இருக்கும். முழுமை அப்படின்னா இப்படி இருக்கும் கம்ப்ளீட்டாக. இது வந்து பண்ணாக்கா முழுமையான லீஃபு. இதே வந்து பண்ணாக்கா பிளவுற்றுறது அப்படின்னாக்கா என்ன சொல்லுவோம்னா இப்படி இருக்குன்னு வச்சிங்களேன், ஒரு லீஃப் இப்படி இருக்கும், ஒரே ஒரு லீஃப் தான், ஆனால் வந்து பண்ண இந்த மாதிரி வந்து பண்ணாக்கா பிளவு இருக்கும். சரிங்களா, அதுதான் பிளவுற்று இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பிளவுற்றது எதில் இருக்குதுன்னா கேஸ்பியம் பெவோனியாவில் இருக்குது. இலை விளிம்பு சமமாகவோ தெஸ்பிசியா அல்லது வந்து பண்ணாக்கா நுனி நோக்கிய பற்கள் கொண்டோ ஐபிஸ்கஸ் உள்ளது. பொதுவாக அங்கை வடிவ வலைப்பின்னல் நரம்பமைப்பு காணப்படுகிறது. இந்த நரம்பமைப்பு இதுவும் கொஷின் கேட்கலாம். சரியா, அங்கை வடிவ வலைப்பின்னல் நரம்பமைப்பு இது வந்து பண்ண நரம்பமைவுன்னு சொல்லுவோம். இப்போ வந்து இப்படி ஒரு லீஃப் ட்ரா பண்ணுறோன்னு வச்சுங்களேன், இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது மிட்ரிப், அதாவது மெயின் நரம்புன்னு சொல்லுவோம், மைய நரம்புன்னு சொல்லுவோம். இதுலேருந்து வர்றது பார்த்துங்க, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கிளை நரம்புன்னு சொல்லுவோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய டைப்ஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று அங்கை வடிவ வலைப்பின்னல் நரம்பமைவு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து மஞ்சரி. நுனி அமைந்த அல்லது இலைக்கோணம் அமைந்த தனி மலர்கள் காணப்படுகிறது. நுனி அமைந்த அப்படின்னா இப்போ செடி இருக்குதுன்னு வச்சுங்களேன், செடியோடைய நுனியில் ஃப்ளவர் இருக்கும் டிப்பில். அப்படி இல்லைனா வந்து பிறகு இப்படி ஒரு லீஃப் இருக்கும், இதுக்கு வந்து பிறகு சைடில் இருக்கும் மெயின் ஸ்டெம்மு லீஃபு, இதுக்கு சைடில் ஃப்ளவர் இருக்கும். அதான் நுனி அமைந்தனா நுனியில் இருக்கும். இலைக்கோணம் அப்படின்னா இலைக்கும் மெயின் ஸ்டெம்முக்கும் இடையில் இங்கே வர்றது இலைக்கோணம் அமைந்த தனி மலர்கள். அப்போ சிங்கிள் ஃப்ளவராக இருக்கும். ஐபிஸ்கஸ் ஞாபகம் வச்சுங்க. ஐபிஸ்கஸ் தாவரத்தின் மலர்காம்பில் இணைப்பு வடு ஒன்று காணப்படுகிறது. அப்போ ஐபிஸ்கஸ் தாவரத்தில் மலர்காம்பில் வந்து பண்ணாக்கா இணைப்பு வடு. அப்போ வந்து பண்ணாக்கா இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன், ஸ்டெம் இருக்குது, இங்கே வந்து பண்ணாக்கா ஃப்ளவர் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு செதில் மாதிரி இருக்கும், அதை தான் இங்கே இணைப்பு வடுன்னு கொடுத்துருக்காங்க. இரு பக்கவாட்டு மலர்கள் குறைக்கப்பட்டிருப்பதற்கான அடையாளமாக இது கருதப்படுவதால் ஒற்றை மலரால் ஆன தனி சைம் மஞ்சரி இப்பேரிடத்தில் உள்ளதாக கருதுகின்றனர். அப்போ இந்த இணைப்பு வடு எதுக்குன்னாக்கா இரு பக்கவாட்டு மலர்கள், இந்த பக்கம் ஒரு மலர் இந்த பக்கம் ஒரு மலர், இது வந்து பண்ணாக்கா ரெடியூஸ் ஆகிட்டு இருக்கு, குறைக்கப்பட்டு இருக்குது, அதனால தான் இந்த வடு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா ஒற்றை மலரால் ஆன தனி சைம் மஞ்சரி அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இருக்கக்கூடிய அந்த மஞ்சரியுடைய வகை என்ன அப்படின்னா ஒற்றை மலரால் ஆன தனி சைம் மஞ்சரி. இதுவும் கொஷின் கேட்கலாம், ஞாபகம் வச்சுக்கங்க. அடுத்து மலர்கள். பூவடி செதில் பூக்காம்பு செதில் கொண்ட இருபால் தன்மையற்ற ஆரச்சமச்சீரான ஐந்தங்க மற்றும் ஐப்போகைனஸ் மலர்கள் காணப்படுகிறது. மலர் எப்படி சொல்கிறோன்னா பூவடி செதில் இருக்குது, பூக்காம்பு செதில் இருக்குது. சரியா, இங்கிலீஷில் என்ன சொல்கிறோம்னா பிராக்டியோலேட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பூவடி செதில் இருக்குது, பூக்காம்பு செதில் இருக்குது. இருபால் தன்மை பெற்ற, அப்போ இருபால் தன்மைனா ஒரே ஃப்ளவரில் மேல் பார்ட்டும் இருக்கும் ஃபீமேல் பார்ட்டும் இருக்கும். அப்போ ஆண்ட்ரோஷியம் கைனோஷியம் ரெண்டுமே ஒரே இதில் இருக்கும். ஆரச்சமச்சீரானது, அப்போ இப்படி பிரித்தா ரெண்டும் ஈவனாக இருக்கும், அது ஆரச்சமச்சீரானது. ஐந்தங்க மலர், இதில் வந்து பண்ணாக்கா அல்லிவட்டம் புள்ளிவட்டம் சொல்லுவோம், கேலிக்ஸ் கொரோலான்னு சொல்லுவோம். அப்போ கேலிக்ஸ் எத்தனை இருக்குன்னா 5 இருக்கும், அதான் 5 அங்கம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி கொரோலா இதுவும் எத்தனை இருக்குன்னா 5 இருக்கும், அதுதான் 5 அங்க மலர்கள். அதுக்கு அது ஐபோகைனஸ் மலர்கள் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கங்க. அடுத்து புறப்புள்ளி வட்டம். ஸோ இதில் வந்து இப்போ எனக்கு இப்படி ஒரு ஃப்ளவர் இருக்குது,
சரியா. இது வந்து பண்ணாக்கா ஆண்ட்ரோஷியம், இங்கே மேலே வந்து பண்ணாக்கா கைனோஷியம், இங்கே வந்து பண்ணாக்கா இது கொரல்லா. ஸோ இதுக்கு கீழே வந்து பண்ணாக்கா இங்கே க்ரீன் கலராக கேலக்ஸ் இருக்கும். ஆனால் இதுக்கு கீழேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக இருக்கும். இதுக்கு தான் என்ன பேர்னா புறப்புள்ளி வட்டம் பேர். அப்போ இது எபிகேலிக்ஸு, இது கேலிக்ஸு, இது கொரல்லா, இது ஆண்ட்ரோஷியம், இது கைனோஷியம், இத்தனை இருக்கும். சரிங்களா. அப்போது இந்த புறப்புள்ளி வட்டம் எபிகேலிக்ஸ்னு ஒன்று சொன்னோம் இல்லையா, இது வந்து பண்ணாக்கா ஸ்பெஷல் கேரக்டர் எதுக்கானது, இந்த மால்வேசி ஃபேமிலிக்கானது. அதான் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா. அடுத்து இந்த பூக்காம்பு செதில்கள் பல ஒரு வட்டத்தில் புள்ளிக்கு மேல் அமைந்து உருவானது புறப்புள்ளி வட்டமாகும். மால்வா தாவரத்தில் இது 3 இதழ்களால் ஆனது. கேஸ்பியத்தில் இதன் இதழ்கள் பற்கள் போன்ற விளிம்பை பெற்று பெரியதாக இதய வடிவில் உள்ளன. சைடா, அப்டிலான், டெஸ்பீசியா போன்ற தாவரங்களில் புறப்புள்ளி வட்டம் இருப்பதில்லை. அப்போ வந்து பண்ணாக்கா புறப்புள்ளி வட்டம் 3 இதழ்களால் ஆனது எதில் இருக்குதுன்னு கேட்பாங்க, மால்வாவில் இருக்குது. அடுத்து இதய வடிவத்தில் புறப்புள்ளி வட்டம் எதில் இருக்குதுன்னு கேட்பாங்க, கேஸ்பியம் பருத்தியில் இருக்குது. எதில் வந்து பண்ணாக்கா புறப்புள்ளி வட்டமே இல்லை அப்படின்னு கேட்கலாம். எதுலலாம் இல்லை, சைடா, அபுட்டிலான், தெஸ்பீசியாவில் இல்லை. ஸோ இதை கொஷின் கேட்கலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இது ஸ்பெஷல் கேரக்டர் இந்த ஃபேமிலிக்கானது. அடுத்து புள்ளி வட்டம் கேலிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 5 இணைந்த புள்ளிகள். அப்போ புள்ளிகள் எத்தனை இருக்குன்னா 5 இருக்கும். அது நம்ம சொன்னோம் 5ன்னு சொல்லிட்டோம். 5 அங்கம் அப்படின்னு சொன்னோம். அப்போ 5 இருக்கும். இணைந்தது அப்படின்னா இந்த மாதிரி ப்ராக்கெட் போடணும். ஃப்ளோரல் ஃபார்முலான்னு ஒன்று ஒரு லாஸ்ட்டாக சொல்கிறேன். அதுப்போ அந்த இதை வந்து பண்ணாக்கா ப்ராக்கெட் பண்ணணும். அப்போனா என்னென்னாக்கா இந்த கேலிக்ஸ் வந்து பண்ணாக்கா இப்படி ஒன்றோட ஒன்று இணைஞ்சிருக்கும். இப்படி சரிங்களா. இது தனித்தனியாக இருக்காது, இணைஞ்சிருக்கும். அதனால் இணைஞ்சிருந்தால் இணைந்ததுன்னு சொல்லிட்டு ப்ராக்கெட் போடணும். தெஸ்பீசியாவில் இது கோப்பை போல் உள்ளது. புள்ளிவட்டம் தெஸ்பீசியாவில் எப்படின்னா கோப்பை மாதிரி இருக்குது. இதழ்கள் தொடு இதழ் ஒருங்கில் அமைந்துள்ளன. அப்போ இந்த ஃப்ளோரல் டயக்ராம்னு ஒன்று இருக்கும், இப்படி இருக்கும். ஸோ இது வந்து பண்ணாக்கா ட்ரா பண்ணும்போது எப்படி தான் ட்ரா பண்ணுவாங்க. சரிங்களா. நம்ம ஸ்கூல் படிச்சிருக்கும்போது தெரியும், இல்லை பாட்னி படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே ஈஸியாக தெரியும். ஸோ இது வந்து பண்ணாக்கா தொடு இதழ் அமைவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி இருக்கும். 5 அங்கம்னா 5, 1 2 3 4 5ன்னு இருக்கும். ஸோ அடுத்தது வந்து பண்ணாக்கா ஒன்றோட ஒன்று இணைஞ்ச மாதிரி இருக்கும். இது வந்து பண்ணாக்கா அந்த ஏஸ்டிவேஷன் சொல்லுவோம். ஸோ அதை பேஸ் பண்ணி வர்றது. அடுத்து பொதுவாக 5 இதழ்களில் நடுப்புள்ளி இதழ் பூவின் போஸ்டீரியர் பகுதியில் தாயச்சிற்கு அருகில் அமைந்திருக்கிறது. ஆனால் புறப்புள்ளியில் இதழ்களின் எண்ணிக்கை குறைவாக பெற்ற தாவரங்களின் மலர்கள் இந்த புள்ளி இதழ் பூவின் ஆன்டீரியர் பகுதியில் பூவடி செதிலுக்கு அருகில் அமைந்திருக்கிறது. ஸோ இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் கேட்க மாட்டாங்க எங்கே இருக்குன்றது. அடுத்து வந்து பெனக்க அல்லிவட்டம். இது 5 பெரிய கவர்ச்சியான தனித்த இதழ்களை கொண்டுள்ளது. ஆனால் இதழ்கள் மகரந்தத்தாள் சூழலுடன் அடியில் இணைந்துள்ளன. அல்லி இதழ்கள் திருகுதில் ஒழுங்கில் உள்ளன. அப்போ இது கண்டிப்பாக கேட்கலாம். சரிங்களா. அல்லிவட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 பெரியது, கவர்ச்சியானது, அதாவது கலர்ஃபுல்லாக இருக்கும். எப்போவுமே அல்லிவட்டம் எப்போவுமே கலர்ஃபுல்லாக இருக்கும். குரல்லான்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். அதே மாதிரி வந்து பார்த்தாக்கா எந்த வகையில் அமைஞ்சிருக்கு, அதோடைய அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா திருகுதல் அமைவு. இதுவும் கொஷின் கேட்கலாம், ஞாபகம் வச்சுக்க. மலர்கள் வாடும் தருவனத்தில் மகரந்தத்தாள் குழலுடன் அல்லிவட்டமும் சேர்ந்து உறிந்து விடுகிறது. அப்போ அந்த பூ வந்து வாடி போச்சு அப்படின்னா மகரந்தத்தாள், அல்லிவட்டம் இதெல்லாம் மொத்தமாக சேர்ந்து கீழே விழுந்துடுது. அடுத்து மகரந்தத்தாள் வட்டம். மகரந்தத்தாள்கள் எண்ணற்றவை. மகரந்தத்தாள்கள் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணிக்கையில் ரொம்ப அதிகமாக இருக்கும், அதனால் எண்ணற்றவைன்னு சொல்லவும். இவை அனைத்தும் இணைந்து ஒரு கற்றையாக உள்ளது. இது மொத்தமே அந்த மகரந்தாள் மொத்தம் சேர்த்து ஒரே ஒரு கற்றையாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோனோடெல்பஸ். இதை பேஸ் பண்ணி நம்ம கொஷின் கேட்கலாம். இங்கிலீஷில் இருக்குது பார்த்தீங்களா, மோனோடெல்பஸ்ன்னு. இதை பேஸ் பண்ணி கொஷின் கேட்கலாம். வட்டத்திற்கு 5 என 2 வட்டங்களில் இருக்க வேண்டிய 10 தாள்களில் வெளிவட்ட 5 தாள்கள் புள்ளி எதிர் அமைந்தவை. 5 சிறிய பற்களாக உருமாறி குழலின் மேல் நுனியில் காணப்படுகிறனவும் பூவின் மகரந்தாள்கள் யாவும் உள்ளடுக்கை சார்ந்த அல்லி எதிர் அமைந்தவை 5 தாள்களிலிருந்து பெருகி வந்தவை எனவும் கருதுகின்றனர். இதெல்லாம் வேண்டாம். முன்னாடி நான் சொன்ன பார்த்தீங்களா அந்த மோனோடெல்பஸ், அது மட்டும் பார்த்துங்க. மகரந்தப்பை அவரை விதை வடிவமானது. இந்த மகரந்தப்பை எப்படி இருக்குன்னா பார்க்கறதுக்கு அவரை விதை எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கும். இதில் ஒரு பெரிய அறை மட்டுமே உள்ளது. இதில் வந்து பார்த்தா ஒரு பெரிய அறை. அப்போ என்ன சொல்லுவோம்னா மோனோதீக்கஸ். அப்போ மோனோ அப்படின்னா 1ன்னு சொல்லுவோம்.
தீக்கா அப்படின்னா சேம்பர்னு சொல்லுவோம். எத்தனை அறை இருக்குன்னா ஒரே ஒரு அறை தான் இருக்குது. இது குறுக்காக வெடிக்கிறது. மகரந்தத்தாள் கம்பி மிக கொட்டையானது, பையின் மத்தியில் இணைந்துள்ளது. வெசடைல். ஸோ மகரந்த பை எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும். வரருங்க, இப்படி இருக்கும். ஸோ இப்படி அமைஞ்சிருக்கும். சரிங்களா, இதான் மகரந்த பையின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே எப்படி அமைஞ்சிருக்கு பாருங்கள், மையத்தில் அமைஞ்சிருக்கு. இதான் மகரந்த கம்பின்னு சொல்லுவோம். சரிங்களா. அடுத்து மகரந்த தாள்கள் குழலின் பரப்பு முழுவதுமோ அல்லது குழலின் பல மட்டங்களிலோ அல்லது குழலின் நுனிப்பகுதியில் மட்டுமோ ஒட்டியிருக்கிறது. சைடா அபுட்டிலான் தாவரங்களில் குழல் நுனி அமைந்த தாள்கள் உள்ளன. ஸோ இதெல்லாம் வேண்டாம். ஸோ அடுத்து வந்து சூலக வட்டம். ஸோ இதை வந்து கைனோஷியம் சொல்லுவோம். மேர்மட்ட சூர்ப்பை கொண்டது. 5 முதல் பல சூலக இலைகள் இணைந்தது. அதற்கேற்ற எண்ணிக்கையில் அறைகளை பெற்றுள்ளது. அப்போது இப்படி ஒரு ஃப்ளவர் இருக்குன்னா இதை வந்து ஆண்ட்ரோஷியம் சொல்லுவோம். இது எண்டிலுக்கு தான் கைனோஷியம். இதை வந்து சூலக வட்டம் சொல்லுவோம். இது எத்தனை இருக்குன்னா 5லேருந்து 10 வரைக்கும் இருக்கும். இது எத்தனை நம்பர் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த சூலக அறை இருக்கும். சரிங்களா. அறையின் 1 முதல் பல சூல்கள் அச்சு சூல் ஒட்டு முறையில் அமைந்துள்ளன. இதுவும் கொஷின் கேட்பாங்க. அச்சு சூல் ஒட்டு முறையில் அமைந்திருக்கு. எந்த சூல் ஒட்டு முறையில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க. சூர்பையின் நுனியிலிருந்து தோன்றிய சூலகத்தண்டு மகரந்த தாள்கள் குழலின் வழியே சென்று நுனியில் வெளிப்படுகிறது. அடுத்து தெஸ்பீசியா காஸ்பியம் தாவரங்களில் சூலகமுடி கிளைத்தலின்றி முழுமையாக உள்ளது. ஐபிஸ்கஸ் சைலடா அபுட்டிலான் தாவரங்களில் சூலக இலைகளின் எண்ணிக்கைக்கு சமமாக கிளைத்துள்ளது. ஸோ இதுவும் கொஷின் கேட்பாங்க. எதுலலாம் வந்து சூலக இலைகளின் எண்ணிக்கைக்கு சமமாக உள்ளது அப்படின்னு கேட்பாங்க. ஐபிஸ்கஸ், சைலடா, அபுட்டிலான் இதில் எல்லாத்துலேயுமே வந்து சூலக இலையோடைய எண்ணிக்கையும் சமமாக இருக்கும். யூரினா பெவோனியா தாவரங்களில் சூலக இலைகளின் எண்ணிக்கைக்கு 2 மடங்காக கிளைத்துள்ளது. அப்போ யூரினாவாக இருக்கட்டும், பெவோனியாவாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயும் சூலக இலைகளின் எண்ணிக்கைக்கு எத்தனை மடங்கு இருக்குன்னா 2 மடங்காக இருக்கும். அடுத்து கனிகள். உலர் வெடிக்கனி தோன்றுகிறது. இதில் எப்படி இருக்குன்னா உலர் வெடிக்கனின்னு சொல்லுவாங்க. கனி வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் வெடிச்சிடும். ஐபிஸ்கஸ் காஸ்பியம் தாவரங்களில் அரை வெடி கேப்சூல் காணப்படுகிறது. அபுட்டிலான் சைடா தாவரங்களில் உலர் பிரி கனியாக சைசோகார்ப் காணப்படுகிறது. அப்போ எதுலெல்லாம் என்னென்ன கனி வகைன்னு பாருங்கள். மேக்ஸிமம் வந்து உலர் வெடிக்கனின்னு சொல்லிட்டோம். காஸ்பியத்தில் வந்து அரை வெடி கேப்சூல்னு சொல்லுவோம். அபுட்டிலான் சைடாவில் வந்து சைசோகார்பிக்னு சொல்லுவாங்க. இது 1 முதல் 3 விதைகளை அச்சில் ஒட்டிய மெரிகார்ப்புகளாக பிரிக்கிறது. காஸ்பியம் தாவர விதைகளின் உரைகளிலிருந்து தோன்றும் ரோம வளரிகளே பருத்தி பஞ்சினை உருவாக்குகிறது. இதுவும் கொஷின் கேட்பாங்க. காஸ்பியம் அந்த பருத்தின்னு சொல்லுவோம் இல்லையா, அது தாவர விதையிலிருந்து அதோடைய உரைக்கு மேலே இருந்தால் என்ன பண்ணும், இந்த மாதிரி ஏர் லைக் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும். சரியா, அந்த ரோம வளரி மாதிரி ஃபார்ம் ஆகும். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், காட்டன் அப்படின்னு சொல்லுவோம், பருத்தின்னு சொல்லுவோம், பஞ்சுன்னு சொல்லுவோம், பஞ்சுன்னு சொல்லுவோம். அடுத்து பொருளாதார சிறப்பு. காஸ்பியம் பருத்தி எனப்படும் இத்தாவரத்தின் விதை உரை வளரிகளாக உள்ள மென் ரோபங்கள் பஞ்சினை தருகிறது. அப்போ பருத்தி எனப்படும் இத்தாவரத்தின் விதை உரை, அந்த விதைக்கு மேலே இருக்கு இல்லையா, அது எப்படி இருக்குன்னாக்கா மென் ரோமங்கள் பஞ்சினை தருகிறது. இது நூலாக முறுக்கப்பட்டு பின் ஆடை நெய்ய பயன்படுத்தப்படுகிறது. ஆடை நெய்யத்துக்கு யூஸ் ஆகுது. இதில் பயிரிடப்படும் இனங்கள் இயற்கையில் வளர்ந்து வரும் வணிக சிறப்பற்ற காட்டு இனங்கள் என பல வகை உள்ளன. இதில் வந்து பார்த்தாக்கா நம்ம பயிரிடப்படக்கூடிய இனம் இருக்குது, காட்டு வகைகள் இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்போ ஜென்ரலாக காஸ்பியம் அப்படின்னா பருத்தி அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இதில் வந்து அடுத்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடியது காஸ்பியம் பார்படன்ஸ், காஸ்பியம் இர்ச்சுட்டம். இது ரெண்டும் வந்து டெட்ராப்ளாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. டெட்ராப்ளாய்டுகளாக உள்ள பயிரிடப்படும் சிற்றினங்கள் ஆகும். அப்போ எது டெட்ராப்ளாய்டாக இருக்கக்கூடிய பருத்தி இனங்கள் அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். இவை முறையே வட அமெரிக்க மற்றும் தென் அமெரிக்க பருத்தி இனங்கள் எனப்படுகிறது. அப்போ காஸ்பியம் பார்படன்ஸ் அப்படின்றது வந்து வட அமெரிக்க பருத்தி, காஸ்பியம் இர்ச்சுட்டம் அப்படின்றது தென் அமெரிக்க பருத்தி. இதுவும் கொஸ்டின் கேட்கலாம். இவை இரண்டும் நவீன உலக டெட்ராப்ளாய்டு பருத்தி இனங்களாகும். அப்போ வந்து நியூ வேர்ல்டு காட்டன், நவீனன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, நியூ வேர்ல்டு காட்டன் எது அப்படின்னு கேட்பாங்க. பார்படன்ஸ் இர்ச்சுட்டம், காஸ்பியம் பார்படன்ஸ், காஸ்பியம் இர்ச்சுட்டம், இது ரெண்டுமே வந்து நியூ வேர்ல்டு காட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அதனால் இதையும் பார்த்துக்கங்க, கொஷின் கேட்பாங்க.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேஸ்பியம் ரெய்மாண்டியை, கேஸ்பியம் லோபேட்டம், கேஸ்பியம் பெருவியானம் ஆகிய மூன்றும் அமெரிக்க பருத்திகளாகும். இது மூணுமே எப்படின்னாக்கா அமெரிக்க பருத்தின்னு சொல்லுவாங்க. இயற்கையில் காட்டு இனங்களாக வளரும் நவீன உலக இருமய பருத்தி இனங்களாகும். இதுவும் நியூ வேர்ல்டு காட்டன் தான். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருமயம் டிப்ளாய்டு அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன சொன்னோம், டெட்ராப்ளாய்டுன்னு சொன்னோம். இது டிப்ளாய்டுன்னு சொன்னோம். அடுத்து கேஸ்பியம் எர்பேசியம், கேஸ்பியம் ஆர்போரியம் ஆகிய என்ற ஆசிய பேரினங்களாகும். இது மொத்தமே பார்த்தீங்கன்னா ஆசியா அப்படின்னு சொல்லுவோம், நம்ம ஏஷியா கண்ட்ரின்னு சொல்லுவோம். அப்போ கேஸ்பியம் எர்பேசியம், கேஸ்பியம் ஆர்போரியம் இது ரெண்டுமே ஏஷியா பருத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் பயிரிடப்பட்டு வளரும் பருத்திகளும் கேஸ்பியம் அன்னமாலம் என்ற ஆப்பிரிக்க பருத்தியும், கேஸ்பியம் ஆஸ்ட்ரேல் என்ற ஆஸ்திரேலிய பருத்தியும் பழைய உலக இருமய பருத்திகள் எனப்படுகிறது. அப்போ பழைய பாருங்கள் ஓல்டு வேர்ல்டு காட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓல்டு வேர்ல்டு காட்டன் எது அப்படின்னு கேட்பாங்க, நியூ வேர்ல்டு காட்டன் எதுன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி கொஷின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இதெல்லாம் வந்து வேணால் ஓல்டு, இதெல்லாம் வந்து வேணால் நியூ வேர்ல்டு, இது பார்த்து வச்சுக்கோங்க. இந்தியாவில் பயிரிடப்படும் பருத்தி தாவரங்களில் விதைகளிலிருந்து பருத்தி எண்ணெய் எடுக்கப்படுகிறது. இந்தியாவில் பயிரிடப்படும் பருத்தி தாவரங்கள்லேருந்து விதையிலிருந்து என்ன பண்ணுறாங்கன்னா பருத்தி எண்ணெய் எடுக்கிறாங்க. இது சமையலுக்கும் சோப்பு தயாரிக்கவும் பயன்படுகிறது. அப்போ பருத்தி விதையிலிருந்து என்ன பண்ணுறாங்க, பருத்தி எண்ணெய் எடுக்கிறாங்க. இது வந்து பண்ணாக்க சமையலுக்கும் பயன்படுத்துகிறாங்க, சோப்பு தயாரிக்கவும் பயன்படுத்துகிறாங்க. இவ்விதைகள் கால்நடை உணவாகவும் பயன்படுது. அந்த பருத்தி விதை வந்து பண்ணால் கால்நடைக்கு உணவாகவும் கொடுக்குறாங்க. அடுத்து பாம்பெக்ஸ் மலபாரிக்கம் எரியோடென்ட்ரான் தாவரங்களின் கனிகளிலிருந்து இலவம் பஞ்சு கிடைக்கிறது. இதுவும் கொஷின் கேட்பாங்க. இலவம் பஞ்சு எதுலேருந்து எடுக்கிறான்னு கேட்பாங்க. பாம்பெக்ஸ் மலபாரிக்கம் இரியோடென்ட்ரான் இது ரெண்டுத்துலேருந்து அதோடைய கனிகள்லேருந்து என்ன பண்ணுறாங்க, இலவம் பஞ்சு எடுக்கிறாங்க. இது நூலாக முறுக்கப்படுவதில்லை, இது நூலாக யூஸ் பண்ணுறது கிடையாது. இது இலவம் பஞ்சு வந்து நூலுக்காக பயன்படுத்துவதில்லை. எனவே விதையுடன் கூடிய பஞ்சு மெத்தை, தலையணை, சோப்பா முதலியவற்றுள் அடைக்கப்படுகிறது. இதில் வந்து பண்ணாக்க அந்த விதையோடு சேர்த்து என்ன பண்ணுறாங்க, அந்த பஞ்சு மெத்தையிலையோ மெத்தை தலையணையிலையோ சோப்பாலேயோ யூஸ் பண்ணுறாங்க. ஐபிஸ்கஸ் இதன் பல்வேறு சிற்றினங்கள் அதிக பொருளாதார சிறப்பு பெற்றுள்ளது. அடுத்து ஐபிஸ்கஸில் வந்து பண்ணாக்க இதோடைய பல்வேறு சிற்றினங்கள் நிறைய பொருளாதாரம் எக்கனாமிக்கலாக அதிகமான இன்கம் இருக்கக்கூடியது. அதில் ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்க ஐபிஸ்கஸ் எஸ்குலண்டஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்ன அப்படின்னா வெண்டை செடின்னு சொல்லுவோம் இல்லையா, இதனுடைய காய்கள் வந்து பண்ணாக்க சமைக்க பயன்படுத்தப்படுகிறது. சரியா, இதில் இன்னொன்று கேட்பாங்க, வெண்டையில் வந்து பண்ணால் எந்த காயை வந்து நம்ம சாப்பிடக்கூடிய காயின்னு கேட்பாங்க. ஸோ முற்றிய காயா இல்லை இளங்கனியா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இளங்கனியாக இருந்தால் மட்டும்தான், முத்திட்டாக்கா சாப்பிட மாட்டோம். சரியா, இளங்கனி இலசாக இருந்தால் தான் சாப்பிடுவோம். அது மாதிரி கொஷினும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து ஐபிஸ்கஸ் சாப்டேரிப்பா புளிச்சக்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் பார்த்துக்குங்க. செடியின் இலைகளும் புள்ளி இதழ்களும் கீரையாக உண்ணப்படுகிறது. புளிச்சக்கீரையுடைய பொட்டானிக்கல் நேம் என்னன்னு கேட்கலாம், அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செம்பருத்தி ஐபிஸ்கஸ் ரோசா சைனன்சிஸ் இதெல்லாம் வந்து பண்ணாக்கா அதிகமாக வந்து பண்ணாக்கா ஆர்னமெண்டல் பிளான்ட் சொல்லுவாங்க, அழகுக்காக வளர்க்கக்கூடிய பிளான்ட்டுன்னு சொல்லுவோம். அடுத்து ஐபிஸ்கஸ் சைசோபெட்டலஸ் என்ற அடுக்கு செம்பருத்தி செடிகள் பூ அழகிற்காக வளர்க்கப்படுகிறது. அப்போ இது ரெண்டுமே அழகுக்காக வளர்க்குறாங்க. ஐபிஸ்கஸ் கெனாபிஸ் தாவரத்திலிருந்து சணல் ஒத்த நார் எடுக்கப்படுகிறது. சணல் மாதிரி, அதாவது இந்த கோணிப்பையெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, சணல் மாதிரியே நார் எடுக்கிறாங்க. அபுட்டிலான், சைடா, பெவோனியா ஆகிய தாவரங்களும் சணல் ஒத்த நார்களை தருகின்றன. ஸோ அப்போ இதுவும் என்னது, சணல் ஒத்த நார், சணல் மாதிரியே கொடுக்கக்கூடிய இதுவாக இருக்குது. அடுத்து ஆல்தியா ரோசியா என்ற அழகிய மலர் தரும் தாவரம் அழகு தாவரமாக வளர்க்கப்படுகிறது. இந்த ஆல்தியா ரோசியா அப்படின்னு ஒரு பிளான்ட் இருக்குது. இது வந்து பண்ணாக்க அழகு தாவரமாக யூஸ் ஆகுது. அடுத்து தெஸ்பிசியா பாபுல்னியா பூவரசு மரம் எனப்படும் இத்தாவரத்தின் கட்டை மரச்சாமான்கள், விவசாய தளவாடங்கள், நாட்டுப்படகு செய்ய பயன்படுகிறது. இது கொஷின் கேட்பாங்க. பூவரசு மரம் தெஸ்பிசியா பாபுல்னியான்னு சொல்லுவாங்க. இத்தாவரத்துடைய கட்டை மரச்சாமான்கள் தயாரிக்கிறதுக்கு, விவசாய தளவாடங்கள், இதான் முக்கியம், நாட்டுப்படகுகள் செய்ய பயன்படுகிறது. அடுத்து பாம்பெக்ஸ், ஆடம்சோனியா, எரியோடென்ட்ரான் ஆகிய 3 பேரினங்களும் கீழ்கண்ட 4 பண்புகளில் மற்ற பேரினங்களிலிருந்து வேறுபடுகிறது. ஸோ என்னென்ன பண்புலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 வேறுபடுகிறது அப்படின்னாக்கா, அங்கை வடிவ கூட்டிலைகள் காணப்படுதல், மகரந்தாள்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட கற்றைகளில் உள்ளல், மகரந்த பைகளில் 1 முதல் பல அறைகள் காணப்படுகிறது, மகரந்தங்கள் வெறி வளரிகளற்று காணப்படுகிறது. ஸோ என்ன அப்படின்னா
இந்த பாம்பக்ஸாக இருக்கட்டும், ஆடம் சோனியாவாக இருக்கட்டும், இரியோடென்ட்ரானாக இருக்கட்டும், இது மூணுமே வந்து பண்ணாக்கா மால்வேசி ஃபேமிலி தான். ஆனால் மால்வேசி ஃபேமிலியில் இருக்கக்கூடிய அந்த கேரக்டர்லேருந்து இது வேறுபட்டு இருக்குது. என்னென்ன கேரக்டர்லேருந்து வேறுபட்டு இருக்குன்னா, அங்கை வடிவ கூட்டிலைகள் காணப்படுதல் இதில் வேறு மாதிரி இருக்கும். மகரந்தாள்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட கற்றைகளில் இருக்கும். ஒன்றுக்கும் மேற்பட்ட கற்றை, ஏன்னா முன்னாடி சொன்னபோது மோனோடெல்பஸ்ன்னு சொன்னோம். இங்கே ஒன்றுக்கும் மேற்பட்ட கற்றையில் இருக்கும். மகரந்த பை ஓர் அறை கொண்டதுன்னு சொன்னோம். இங்கே 1 முதல் பல அறைகள் காண இருக்கும். மகரந்தங்கள் வெளி வளரிகள் காணப்படும். அங்கெல்லாம் வெளி வளரி இருக்கும், இங்கே வெளி வளரி இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த 4 பண்புல இருந்து வேறுபட்டிருக்கு. ஸோ இதான் வந்து என்னக்கா மால்வேசி ஃபேமிலிக்கான நோட்ஸு. ஸோ நோட்ஸை வச்சுட்டு படிச்சிடுங்க. நாளைக்கு வந்து பண்ணாக்கா உங்களுக்கு டெஸ்ட் கொஷின் அப்லோட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.